நீஃப்லிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என்ன அருகில் சக்தி சரவணா. வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க இருக்கிற படம் விமர்சன விவாதம் பகுதியில் தணல் அனலா கக்குதா கனலா காக்குதா என்ன போட்டு தாக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். அதர்வா முரளி. எனக்கு என்ன அதர்வா படங்க மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு. ஏன் கிட்டத்தட்ட முரளி எல்லாம் எப்படியாப்பட்ட ஒரு நடிகர். சார் அப்பா மாதிரியே புல் பண்ணணும்னு இல்லை. எனக்கு நம்ம இந்த படம் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. என்ன ஒண்ணுன்னா ஒரு இடத்துல தொங்குது படம் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். அஸ்வின் இருக்காரு, அவரும் ஒரு ஹீரோ தானே. ஜீரோ இந்த படம் எல்லாம் பண்ணார்ல, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. இந்த படம் அருமையான கதைங்க. அதை இன்டர்வலுக்கு அப்புறம் நாம சொல்ற மாதிரி கொண்டு போயிருந்துருக்கணும். டைரக்டர் என்ன நினைச்சாரோ தெரியல, நேர்மை தவறாதவரா இருந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நம்மளும் நேர்மை தவறி ஒன்றும் சொல்லல, ஒண்ணுமே இல்லைங்க. கதை ஒரு போலீஸ் என்கவுண்டர், அதுக்கப்புறம் போலீஸை கவுண்டர் பண்றாரு நம்ம அஸ்வின். யாருன்னா நம்ம போஸ் வெங்கட்ட டிரான்ஸ்ஃபார்மரோட வச்சு கொளுத்தி விடுறாரு. ஜீப்போட டிரான்ஸ்ஃபார்மர்ல மோதி. நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கன் ஃபைட் திடீர்னு பார்த்தா ஒரு 4 பசங்களை சுட்டு தள்ளுறாங்க போலீஸ். நீங்க சொன்ன மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ் போட்டு தள்ளுறாங்க அஸ்வின். ஏன் போட்டு தள்ளுறாங்கன்னா அந்த 4 பசங்களுக்காக தான். அந்த 4 பசங்க யாரு அப்படின்னா அஸ்வின் யாரு அப்படின்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் அரசாங்கத்தால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இதெல்லாம் 999 படம் தமிழ் சினிமால வந்துச்சு. விவசாயம், அவரும் ஒரு மிலிட்டரி ஆபீசரா இருந்தாரு. எல்லாமே பிளான் பண்ணி பண்றது தானே. அதாவது உங்க நிலத்துக்கு வர வேண்டிய ஆடை தடுத்துடுறாங்க வாய்க்கால. ஏன் அப்படின்னா அந்த இடத்த ஃபேக்டரி கட்டுறதுக்கு கொடுக்க போகுது, தாரவாத்து கொடுக்க போகுது அரசாங்கம். நீங்க விளையவே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, 1க்கு 10க்கு 2 வந்தா போதுன்னு வித்துட்டு போவீங்க. அதை பண்றாங்க. அதுக்கப்புறம் வேலை கொடுக்குறேன்றாங்க, அதுவும் கிடைக்கல. ஊரை விட்டு வெளில வருது, மக்கள் போராட்டம் பண்ணுது. இது ஒரு பக்கம். இது நல்ல விஷயம். ஆனா அஸ்வினுக்கு போலீஸை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த விஷயம் தான் காரணம். இப்போ ட்ரைனிங் போலீஸா செலக்ஷன் ஆர்டர் வாங்கிட்டு போறதுக்கு 6 பேர், அவங்க எல்லாம் 12th 5-6 ட்ரூப் படிச்சிருக்காங்க. அதனால காதலி மிஸ் ஒருத்தருக்கு, அதர்வா முரளிக்கு, இன்னொரு பிரச்சனை, இன்னொருத்தருக்கு போஸ் வெங்கட்டோட பையன் ஒருத்தர், இப்படி எல்லாரும் இருக்கிறாங்க. 6 பேரையும் ஸ்டேஷன்ல காக்க வைக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வெளில கிளம்பி போறாரு. இல்ல நாமளும் போலீஸ் தான், நம்மள என்னடா இப்படி அலட்சியப்படுத்துறாங்களேன்னு புலம்புறாங்க. கட் பண்ணா சப் இன்ஸ்பெக்டர் வந்து சும்மா உட்காந்துருக்கீங்களே, டீ குடிச்சிட்டு பிரியாணி தின்ட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வாங்கடா. அங்கேயுமே போலீஸா, உண்மையான போலீஸா 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு டீக்கு காசு. அந்த டீக்கார பையனை புடிச்சு போயிடுது அவனுக்கு. இப்ப கட் பண்ணா 6 பேர் ரவுண்டு போறாங்க. ஒரு சுரங்க நம்ம டிரைனேஜ்ல இருந்து ஒருத்தன் மூடியை தூக்கிட்டு உள்ள இருந்து ஒருத்தன் நம்ம கேப்டன் பிரபாகரன்ல வர டார்ச் லைட் மாதிரி உள்ள ஏஞ்சி ஓடுறான். அவனை துரத்திட்டு ஓடுறாங்க. அங்க நிறைய பேர் அது மாதிரி லைட் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஒருவர் தான் ஆடு வெட்டுற கத்தியோடு நின்றுட்டு இருக்கான், சில பேர் துப்பாக்கியோடு நின்று இருக்கான். இவங்க பதுங்கி பம்புறாங்க, அடி போலீஸுக்கு விழுவுது. என்னடா வந்த நாள் அன்னைக்கு எப்படி ஒரு சோதனையா பார்த்தா, இது எல்லாத்துக்கும் மேல இவங்களோட பாஸ் அஸ்வின் பரணியை பார்த்த மரத்திலேயே சிறைச்சேதம் பண்றாரு. அங்க உட்கார வைக்கிறாருங்க டைரக்டர். நம்மள தலை போய் தண்ணி விட எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஆனா இது எல்லாத்தையும் கடந்து அஸ்வின் ஒரு கோரிக்கைக்காக போராடுறங்கிறத உணர்ந்து நம்ம அதர்வா முரளியும் அவரு பக்கம் போயிருந்தாருன்னா, ஏன்னா காவல்துறை கண்ணியம்பாங்க, அதுல என்ன கண்ணியங்கிறத வந்தன்னைக்கே அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ அந்த பக்கம் நின்று அவருக்கு சப்போர்ட்டா நியாயமா நடந்திருந்தா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். ஒருத்தன் நியாயத்துக்காக போறாருன்னா அவனுக்கு தோல் கொடுத்துருக்கணும் ஹீரோ. இங்க என்ன ஆயிடுதுன்னா அதர்வா முரளியோட கேரக்டர் டம்மி ஆகி அஸ்வினோட கேரக்டர் உயர்ந்துருது. அவர் செத்தும் ஆள்றாரு. இவர் இருந்தும் போலீஸ் துறையில இருந்தும் செத்து போனதா தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுது. எனக்கு நீங்க அதர்வா கேரக்டர் உயர்ந்தது, அஸ்வின் கேரக்டர் உயர்ந்தது சொன்னீங்களே. இப்போ நான் தப்பு பண்ணா நீங்க என்ன தண்டிப்பீங்களா, என் ஃப்ரெண்டை தண்டிப்பீங்களா? உங்களை தான் தண்டிக்கணும். இந்த படத்துல பேங்க் மேனேஜருக்கு ஏமாத்துறாங்க. பேங்க் மேனேஜரை விட்டுறாரு, பேங்கையே கொள்ளடிக்கிறாரு. அந்த கொள்ளையடிச்ச பணத்தை எடுத்துட்டு போய் ஒரு நக்சலைட் மாதிரி அமைப்புக்கு யூஸ் பண்றாருன்னா சாக்கடையில போட்டு நார விடுறாரு. எத்தனை அப்பாவிங்க எத்தனை விவசாயிகள்லாம் அதுல டெபாசிட் பண்ணிருந்தாங்கன்னு தெரியாது. அதுவும் தமிழ் சண்டை ஃபுல்லா அடிக்கிறாரு. அது எல்லா பேங்கையும் போலீஸ் போஸ் வாங்கிட்டு போட்டு தள்ளிங்க. ஏன்னா தம்பி சுட்டவர் அவரு தெரியாம தான் சொல்றாரு, அவரு நல்ல போலீஸ் தான். ஆனா அதே பாருங்க, நீங்க போஸ் வாங்கிட்டு பையனை சாவடிக்கணும்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஊர்ல இருக்கிற எல்லா போலீஸும் கூட்டு வந்து சாவடிகளும் என்ன அர்த்தம் இருக்குது? இல்ல நியாயமா ஒருவேளை இதனாலதான் டைரக்டர் அப்படி இப்படி மாறி இருப்பாரு சொல்றேன். அங்கேயே அந்த கதை செத்து போச்சு. ஆமா, உண்மையாவே அதர்வா முரளி, அஸ்வின், இன்னும் அந்த இவரோட பையன் சக்தி சரவணன் கேமராமேனோட பையன் பாரத் அண்ணா, அதுக்கப்புறம் லாவண்யா திருப்பாதி ஹீரோயின். இதுல வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டோட கம்மியான ரோலா இருக்குது. இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம் அண்ணா. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. எல்லாம் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் படமும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் நான் சொன்ன மேட்ரு, நீங்க சொன்ன மேட்ரு சொதப்புனதுனால கொஞ்சம் தணல் அனலா
கக்குல கனலா காக்கல அப்படிங்கிறது தான் வருத்தமா இருக்குது. ஆனாலும் ரவீந்திரா மகாதேவாவோட இயக்கத்துல தணலை ஒரு முறை பார்த்து தனிஞ்சிட்டு வரலாம். நாட்டுல எப்படிலாம் நடக்குது, கேமரா மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. தணல்ல இவங்க நடிப்பும் நல்லா இருக்குது. இந்த 1-2 குறைதான், அதை கிளியர் பண்ணியிருந்தா தணல் உண்மையாவே வேற லெவல் அப்படின்ற லெவல்ல இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு உண்மையாவே தணலை ஒரு 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 அதர்வா முரளிக்காக, முரளி அவ்வளோ நல்ல நடிகர் இல்லையா, நீங்களே சொன்னீங்க, அதர்வா முரளிக்காக, அவர் இல்லையா அஸ்வினுக்காக, அவர் இல்லையா சக்தி சரவணங்கிற அருமையான கேமராமேன், அவர் பையன் பாரத்துக்காக இல்லையா என்ன திரிபாதி லாவண்யா திரிபாதிக்காக பாருங்க அப்படின்னு சொல்லி விடைபெறுறோம். தணல் உங்களை அரவணைக்கும், அனலாய் கக்காது கனலாய் காக்கும் அப்படின்னு சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.